இந்த பாடலை கேட்போம். நீர் வாரும் கர்த்தாவே, அதே போல இம்மானுவேலே வாரும் வாருமை என்று மிக நேர்த்தியாக இப்பேற்பட்ட காலங்களிலே நாம் பாடுகிறோம். நலமான காரியம், ஆசீர்வாதமான காரியம். பொதுவாக அட்வென்ட் என்று சொன்னாலே அரைவல் ஆர் கம்மிங் என்று அர்த்தம். ஆன்டிசிபேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன், எதிர்பார்ப்பும் ஆயத்தமும், அதுதான் அட்வென்ட் காலம். எதை எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவருடைய முதல் வருகையை கொண்டாடப் போகிறோம். இரண்டாவது வருகைக்காக எதிர்பார்க்கிறோம். ப்ரிப்பரேஷன், முதல் வருகையிலே ஆண்டவர் எப்படி வந்தார் என்பதை நாம் ஆயத்தப்பட்டு, இரண்டாவது வருகையிலே நாம் எப்படி ஆண்டவரை சந்திக்கப் போகிறோம் என்பதற்கான ஒரு ஆயத்தம். பொதுவாக அட்வென்ட் என்று சொன்னாலே ஸ்பிரிச்சுவல் ரெடினஸ் டு ரிசீவ் கிரைஸ்ட், ஆன்மீக வாழ்க்கையிலே நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வது தான் இந்த அட்வென்ட் காலங்கள். இந்த அட்வென்ட் காலத்திலே ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிப்பன்டன்ஸ், ஒரு பிரதிபலிப்பும் இருக்கும், ஒரு மனம் திரும்புவதும் இருக்கும். எதை பிரதிபலிக்கப் போகிறோம்? பண்டிகை காலங்களிலே அன்பை பிரதிபலிக்கப் போகிறோம், சமாதானத்தை பிரதிபலிக்கப் போகிறோம், மன்னிப்பையும் கிருபையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதுதான் அட்வென்ட் காலங்கள். நான் முதல் ஆராதனை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிடீமர் என்று சொன்னேன். மீட்பரின் வருகைக்கான எதிர்பார்ப்பு. இரண்டாவது குறிப்பாக எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு என்று சொன்னேன். மூன்றாவது குறிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த லவ் ஆஃப் காட், கடவுளின் அன்பின் அனுபவம் என்று 7 மணி ஆராதனை இவ்விதமாக லூக்காவை மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இந்த ஆராதனை 3 வேத பகுதியும் இதோடு இணைத்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் குறிப்பு சீசன் ஆஃப் செலிப்ரேஷன், இது மகிழ்ச்சியின் காலம். இரண்டாவது குறிப்பு சீசன் ஆஃப் ரிடம்ஷன், இது மீட்பின் காலம். மூன்றாவது குறிப்பு சீசன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்று உருவாக்கம் செய்ய வேண்டிய காலம் அட்வென்ட் காலம். சீசன் ஆஃப் செலிப்ரேஷன், சீசன் ஆஃப் ரிடம்ஷன், சீசன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த 3 காலங்களையும் இந்த நாளிலே மிக குறைவாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் காரியம் சீசன் ஆஃப் செலிப்ரேஷன். டிசம்பர் மாதம் என்றாலே அதிலும் நம்முடைய சாயிரபுரம் கொடுத்து வைத்த ஒரு ஊர். எல்லா இடங்களிலும் பாடல் சத்தம், நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள், சபை, பலவிதமான அமைப்புகள் இருக்கிறது. ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், சண்டே கிளாஸ், யூத், YMCA, எல்லா நிறுவனங்களை எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிழ்ச்சியோடு இந்த பண்டிகை காலங்களிலே சீசன் ஆஃப் செலிப்ரேஷன். இதில் நான் சொல்ல வந்த காரியம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை முதல் குறிப்புக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன். லூக்காவின் புஸ்தகம் முதல் குறிப்பிலே கேரக்டர் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் தன்மை. இரண்டாவது கேரக்டர் ஆஃப் த காட் என்று சொல்லலாம், அல்லது கேரக்டர் ஆஃப் த கிரைஸ்ட் என்று சொல்லலாம். முதலாவது நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் கேரக்டர் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தினுடைய பண்பு என்ன. அது லூக்கா சொல்றார். தேவ பிள்ளைகளே, சீசன் ஆஃப் செலிப்ரேஷன், இது ஒரு மகிழ்ச்சியின் காலம். உலகத்தின் பண்பை புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம். நம்முடைய மகிழ்ச்சியிலே உலகம் எப்படி இருக்கிறது? பொதுவாக இந்த மரியாளின் கீதம் ஒரு ஆசீர்வாதமான கீதம். நம்முடைய சபையிலே ஒவ்வொரு ஆயத்த ஆராதனை சனிக்கிழமையிலே இந்த கீதத்தை பாடுவார்கள். நான் பாட மாட்டேன், கொயரை பார்த்து கொண்டிருப்பேன், ரசித்து கொண்டிருப்பேன். சபையாரோ 10 பேர். எனக்கு விசுவாசம் பசுத்தவான்கள்
ஆலயத்திலே நிரம்பி இருக்கிறார்கள். சொல்கிறார் அழகாக இந்த மரியாளின் கீதத்திலே, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. நான் சொன்னேன், கேரக்டர் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் பண்பு இங்கே சொல்லப்படுகிறது. உலகத்திலே பொசிஷன், வளம் இருக்கிறது. உலகத்திலே பவர், அதிகாரம் இருக்கிறது. உலகத்திலே பெருமை இருக்கிறது. மரியாள் எல்லா காரியத்தையும் உள்ளடக்கி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஏரோது ராஜாவின் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அது ஒரு ஆணவத்தின் கட்டளை, அது ஒரு அதிகாரத்தின் கட்டளை. ஒரு மிகப்பெரிய வளமையிலே செழுமையிலே இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை விட்டுவிடக்கூடாது. இதை விட்டுவிட்டால் யார் நமக்கு செங்கலை சுமக்க முடியும்? ஆதலால் தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்களை அறியாத ராஜா பார்வோன் மக்களை வேதனைப்படுத்தினான், மக்களை கஷ்டப்படுத்தினான். அங்கும் நாம் பார்க்கிறோம் ஒரு மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய அதிகாரம், மிகப்பெரிய பெருமை காணப்பட்டது. அதைத்தான் லூக்காவும் சொல்கிறார். பலவான்கள் இருக்கிறார்கள், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், இருதயத்திலே அதுதான் ப்ரௌட், சிந்தையிலே அகந்தையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஏரோது ராஜாவின் காலத்திலே இந்த மரியாளின் பாடல் சாதாரணமான பாடல் அல்ல, இது ஒரு புரட்சிகரமான ஒரு பாடல். அட்வென்ட் காலத்திலே ஏன் நாம் மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம்? இந்த முதல் மெழுகுவர்த்திக்கு பெயர் ப்ராஃபஸி ஆஃப் கேண்டில் என்று பெயர். தீர்க்கதரிசியினுடைய மெழுகுவர்த்தி என்று இந்த முதல் மெழுகுவர்த்தி சுட்டி காண்பிக்கப்படுகிறது. கிரேட் லைட் கம்மிங் டு த டார்க்னஸ், மிகப்பெரிய வெளிச்சம் உலகத்திலே தேடி வந்தது. அதுதான் ஏசாயா 9 அதிகாரம் 2 வசனம். மக்கள் அனைவரும் அதிகாரத்திலே, ஆணவத்திலே, ஆளுகையிலே வீற்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் பயம், இனி என்ன நடக்குமோ? இந்த ராஜா வந்து விட்டார், இனி செங்கலை சுமந்து சுமந்து எங்கள் கைகளும் எங்கள் கால்களும் சோர்வு இழந்து விட்டது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் மோசே உருவாக்கப்படுகிறார். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் பசுத்தாவியினால் இயேசுநாதர் உருவாக்கப்படுகிறார். உலகத்தின் பண்பு என்பது அன்று மட்டுமல்ல, இன்றும் அப்படித்தான். பொசஷன், ப்ரௌடு, பவர். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மெழுகுவர்த்தி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. உன் நம்பிக்கையை துளிர்க்கிறது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்கள். உன் நம்பிக்கையை துளிர்க்கிறது. உலக அளவிலே யுத்தத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எதற்கும் அடிபடைய மாட்டேன் என்று சொல்லுகிறது ஒன்றிய அரசு. மணிப்பூர் மக்களை புறாவை போல, ஒரு காட்டு புஷ்பங்களைப் போல, காட்டு குருவிகளைப் போல மக்கள் குவிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை பழங்குடி மக்கள், கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அப்படியே இனி இப்படித்தான் இருக்குமோ என்று நம்பிக்கை இழக்க வேண்டாம். பலவான்களை ஆசத்திலிருந்து தழுகிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்புகிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். இருதயத்திலே அகந்தியுள்ள பிள்ளைகளை சிதறடிப்பவர் ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென் என்று சொல்லுங்கள். இதுதான் செலிப்ரேஷன். இனி இப்படித்தான் இருக்கும் என்று யாரும் நினைக்க கூடாது. பசியுள்ளவர்கள் போஷிக்கப்படுவார்கள். பசியுள்ளவர்கள் போஷிக்கும்படியாகத்தான் போஸ்தருவர் மேம்பாட்டு மையம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினந்தோறும் 30 பிள்ளைகளுக்கு தினந்தோறும் ஸ்நாக்ஸ் கொடுக்கிறோம். தினந்தோறும் வாரத்தில் ஒரு நாள் நாம் இங்கிருந்து உணவு சென்று கொடுக்கப்படுகிறது. ஏன் போஸ்தருவர் மேம்பாட்டு மையம் நாம் நடத்துகிறோம்? 150 ஆண்டுகளுக்கு முன்பு
பெரிய கிரவுண்டில் பெரிய கிணறு தோண்டி தண்ணீருக்கு மாத்திரமல்ல ஒழுக்கம் இருக்க வேண்டும், கண்டிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி போப்பையர் 8 ஆண்டுகளிலே மிகப்பெரிய சாதனை செய்தார். ஏன் படிக்கக்கூடாது, யாரும் கல்வி கற்கக்கூடாது, பள்ளிக்கூடம் தீ வைக்கப்பட்டது இறைன்குடியிலே. ஒரே நாளிலே கூரை அனைத்தும் எரிந்தது. ஆண்டவராகிய கர்த்தர் கால்டுவலை பயன்படுத்தினார். அவிடத்தில் இருந்தது அசைக்க முடியாத விசுவாசம். பெரிய பெரிய நில சுவாழ்ந்தார்கள் துரத்தப்பட்டார்கள். இவர் கால் ஊன்றினார், வேலை செய்தார், இளைஞங்குடி சபையை உருவாக்கினார். கால்வெல் பள்ளி உருவாக்கப்பட்டது. அவர் அங்கிருந்து நடந்து ஆங்கில ஆலயத்தில் 4 மொழியில் ஆலய ஆராதனை நடத்தினவர் பேராயர் ராபர்ட் கால்வெல். இந்த ஆலய மங்கள படைப்புக்கு வரவில்லையா? ஏன் சொல்லுகிறேன்? அன்றும் பலவான்கள் உலகத்திலே, இன்றும் பலவான்கள் உலகத்திலே, எல்லா இடத்திலும். செலிப்ரேஷன் என்று சொன்னால் எது மகிழ்ச்சியின் காலம். ஒருவேளை ஏன் இந்த பாக்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது? ரொம்ப ஹம்பிளா சொல்றேன். நான் 4th சண்டே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். 23ஆம் தேதிக்கு முன்னால எல்லாருக்கும் துணி கொடுத்தாகணும், சரிதானா? கடைசி வரைக்கும் வச்சு பாவம் அவங்க துணி எடுத்துட்டாங்க, எனக்கு துணி இல்லையே சொல்லுவாங்களே. ஒரு 3 வாரம் தான் வைக்கப்படும். என்ன செய்வீங்களே தெரியாது. உங்களை மகிழ்ச்சியின் காலம். தேவையுள்ள பிள்ளைகள் நம்முடைய சபையிலே இருக்கிறார்கள். பொருளாதாரத்திலே பின்தங்கிய மக்கள், சரிதானா? கொடுத்து பாருங்கய்யா, சரிதானா? இயேசுவுக்காக வைராக்கியமாய் உங்கள் உள்ள இருப்பதை தாராளமாய் கொடுங்கள். அளந்து பார்த்து வேண்டாம். அமுக்கி குலுக்கி சரிந்து விளிம்படிக்கையை கொடுங்கள். இதை நிரப்புங்கள். பசியுள்ள பிள்ளைகளை நிரப்புங்கள், நன்மையால் நிரப்புங்கள். சீசன் ஆஃப் செலிப்ரேஷன். எத்தனை பேர் பசியால இருக்கிறாங்க, எத்தனை பேர் தேவையோடு இருக்கிறார்கள். நீங்க பாருங்க, குளத்தூர் நார்த்தில் வந்து பாருங்க. நம்ம பகுதியில் நம்முடைய முன்னோர்கள், முதியோர், பெரியோர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பகுதியில் சரியான முறையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நானும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அப்பேற்பட்ட கிராமத்தில் தான் நான் வேலை செய்தேன், சரிதானா? ஒரு கிராமம். 1995 நான் திருவிருந்துக்கு சென்றேன். 18 சபை. 4வது வாரம் அந்த ஆலயத்தில் திறக்க சென்றேன். உங்களுக்கு தெரியும், கிராமத்தில் சபையாட்டு தான் சாவி வச்சிருப்பாங்க. சாவியை கேட்டு விட்டேன். நானே திறந்தேன். பார்த்த ஆலயத்தில் நெல் காய வச்சுருந்தாங்க. யார்கிட்ட சாவி வாங்கினோ அந்த அம்மாட்ட போய், அம்மா நெல்லை காய வச்சுருக்கீங்களே ஆலயத்தில் ஃபுல்லாக நெல். நம்ம அழகாக சொன்னாங்க, நான் எங்கேயா போய் காய வைக்க முடியும்? சூப்பரான பதில். நான் எங்கேயா போய் நெல்லை காய வைப்பேன்? ஆலயத்திலையா நெல்லை காய வைக்க முடியும்? இல்லைம்மா, ஜோமுன்ற இடம். அங்கே இன ரீதியாக 10 ஆண்டுகளாக ஆலய ஆராதனை நடத்தாமல் இருந்திருக்கிறார்கள். மிக வேதனைப்பட்டேன். இந்த அம்மாவை கூட்டு முதல்ல முக்கில் வச்சுருவோமா சொல்லி வைத்தேன். அடுத்த முறை போய் பார்த்தேன், ஆலயம் திறக்கவில்லை. பார்த்தேன், இங்கே சோசியல் ஒர்க் பண்ண வேண்டும் என்று சொல்லி 3 மாதம் ஒரு வெட்டினரி கேம்ப் நடத்தினேன். அதற்கு பின்பு மெடிக்கல் கேம்ப் நடத்தினேன். 10 பேர் நான் ஸ்தானம் பெற்றார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. சீசன் ஆஃப் செலிப்ரேஷன். எந்த பணித்தளத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய கடவுள் பயன்படுத்தினார். தேவ பிள்ளைகளை, லைட் வயரிங்லாம் எத்தனையோ வருஷமாக அந்து விழுந்து ஒரு பூர்வீக மனிதரை கண்டுபிடித்து இந்த வயரிங்கெல்லாம் சரி பாருங்கன்னு சொன்னேன். மாதம் மாதம் எலக்ட்ரிக் பில் கட்டுங்கன்னு சொன்னேன். அவர் யார் என்று சொன்னால், இடைச்சூலை சார்ந்த முன்னாள் லை செயலாளர் திரு ஜி ஜெயசிங் ஐயாவுடைய பாட்டி ஊர்
நான் விசாரித்தேன், அவங்ககிட்ட போய் சொன்னேன், உங்கள் ஊரில் ஆலயத்தை திறந்து வச்சுருக்கேன். அவர் கண்ணீர் விட்டு சந்தோஷப்பட்டார். ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் என் மகிழ்ச்சியின் காலம். நன்றாக உன் நேரத்தை செலவிடுங்க மகிழ்ச்சிக்காக, பிறரோடு மகிழ்ச்சிக்காக. சரிதானா? பிறரோடு மகிழ்ச்சிக்காக நேரத்தை தியாகம் பண்ணுங்கள். பிறரோடு மகிழ்ச்சிக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. சரிதானா? நல்லா கொடுங்க, வீசுங்க, பணம் வரும் போவுங்க. ஆண்டவர் கொண்டு வருவாருங்க, அற்புதமாக நடத்துவார். நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். சரிதானே? அளந்து பார்க்காதீங்க, கேல்குலேட் பண்ணாதீங்க. ஆண்டவர் கேல்குலேட் பண்ணால் ரொம்ப கஷ்டம். சரிதானே? ஆண்டவர் கேல்குலேட் பண்ணால் ரொம்ப கஷ்டம். எனக்கு கோவிட் வந்து உயிரோடு வந்ததே பெரிய காரியம். கடைசியில் ஃபீஸ் ஒவ்வொரு நாளும் செட்டில் பண்ணும்போது, உங்களுக்கு ஆக்சிஜனுக்குன்னு இவ்வளோ ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்போ தான் யோசித்து பார்த்தேன், இலவசமாக இத்தனை ஆண்டு ஆக்சிஜனை சுவாசிக்கிறேனே, ஆண்டவருக்கு பே பண்ண முடியுமா? சீசன் ஆஃப் செலிப்ரேஷன். ஹங்க்ரி பீப்புள், ஹெல்ப்லெஸ் பீப்புள், ஹம்பிள் பீப்புள் இல்லாத நபர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ், நிறைய தடையின் மத்தியில் தான் ரிடம்ஷன். ஒரு குட்டி குழந்தை டிராவல் பண்ணுது நதியில். தேவ பிள்ளைகளே, தடையின் மத்தியில் தான் ஏரோது ராஜா கட்டளை பிறப்பிக்கிறார். தடை வருகிறது. இயேசுநாதர் கண்ணியிலே ஆண்டவர் உருவானார். அன்புக்குரிய பிள்ளைகளே, நிறைய தடைகள் வரலாம், மறந்து போக வேண்டாம். சீசன் ஆஃப் ரிடம்ஷன், மீட்பின் காலம். யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும் இது மீட்பின் காலம். நமக்கு மாத்திரமல்ல, எம் வெங்கடேஸ்வரம் கிராமத்துக்கு மீட்பின் காலம், ஆறுமுகமங்கலம் கிராமத்துக்கு மீட்பின் காலம், அறியப்படாத கிராமத்துக்கு மீட்பின் காலம். சும்மா இருக்கலாமா? இப்படியே வந்து செல்வது நல்லதா? ஐயா, என்னை எடுத்து மீட்பின் காலத்தில் பயன்படுத்தும். ஒரு ஸ்டெப்பு இங்கே பயன்படுத்தினால் ஆண்டவருக்காக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். தெய்வ பிள்ளைகளே, இந்த நம்முடைய சபையில் அநேகரை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கீழே விழுந்த பிள்ளைகள் தூக்கப்படுகிறார்கள், பலவீனமான பிள்ளைகள் குணப்படுத்தப்படுகிறார்கள், அநேக ஊழியங்கள் நடைபெறுகிறது. நிறைய பேர் சொல்றாங்க, உங்களுக்காக 5 மணிக்கு ஒரு 10-20 பேர் ஃபோனில் ஒரு நெட் ப்ரேயர் ஒர்க் ஜெபம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால தான் நான் நிற்க முடிகிறது. இல்லாவிட்டால் சத்துரு ஆனவன் கீழே விழத்தெழுவான். தேவ பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்வோமோ, சாத்தானானவன் எலும்பின் இருப்பான். அவன் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. நீங்கள் அவனுடைய கரத்திலே மீட்பின் கருவிகளாக குட்டி குழந்தை நதியிலே ஓடினது. தமக்கை பார்த்து கொண்டே இருக்கிறாள். யார் வந்து இந்த குழந்தையை எடுப்பது? பார்வன் குமாரத்தி கொடுக்கப்பட்டது. தாயே வந்தால். தேவ பிள்ளைகளே, மீட்பின் காலம். தாயாக தகப்பனாக சமுதாயத்திற்கு நாம் இருக்க முடியுமா? இதை ஆண்டவர் கேட்கிறார். தேவ பிள்ளைகளே, ஏதோ வேறு நபர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏதோ தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் இல்லை. தேவ பிள்ளைகளே, எல்லாரும் காட்ஸ் பீப்புள், கர்த்தருடைய பிள்ளைகள். உங்கள் வாழ்க்கையிலே பாரப்படுங்கள். சரிதானா? பாரம் படுறீங்களா? நல்லா தூங்குறீங்களா? வீட்டில் பாரம் உங்கள் தூக்கத்தை கூட டிஸ்டர்ப் பண்ணணும். சரிதானா? என் ஜனம் சரியாய் ஆண்டவரை சாயருத்து பிள்ளைகள் பற்றி பிடிக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படவில்லையா? வேதனைப்படவில்லையா? உங்களுக்கு பாரம் வரவில்லையா? இது மீட்பின் காலம். தேவ பிள்ளைகளே, 3 மாதம் ஒளித்து வைக்கப்பட்டது.
அவரும் டிலே பண்ணினார். ஆப்ஸ்டக்கிள்ஸ் மாத்திரமல்ல, டிலே, தாமதம் வந்தது. அங்கும் இங்கும் ஆடுகளை மேய்க்க சென்று விட்டார். தாமதம். ஐயா, நான் நாளை பார்த்துக் கொள்ளலாம். இயேசுவுக்காய் வாழ்வது நாளை பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம், அடுத்த ஆண்டு பார்க்கலாம். இல்லை பிள்ளைகளே, சீசன் ஆஃப் ரிடெம்ஷன், இது ஒரு மீட்பின் காலம் என்பதை மறந்து போக வேண்டாம். மரியாள் மிக தைரியமாக சொல்லப்பட்ட வார்த்தை, பலவான்கள் தள்ளப்படுவார்கள். அரசியல் ரீதியாகவே மரியாள் சொல்லிவிட்டாள். எங்க தள்ளுவாரு? சேர்ல இருந்து எடுத்துருவாரு. இதை நான் சொல்லுகிறேன், மீட்பின் காலத்திலே தேட முடியாதவர்கள் தேடப்படுவார்கள், பார்க்க முடியாதவர்கள் பார்க்கப்படுவார்கள், கேட்க முடியாதவர்கள் கேட்கப்படுவார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, தேட முடியாதவர்கள் ஆண்டவரால் தேடப்படுவார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளால் தேடப்படுவார்கள். தேடி பார்ப்பதற்குத்தான் ஐயா மரத்தில் சென்றார். பார்க்க முடியாத ஆண்டவரை பார்த்தால் குணமாவேன், தொட்டால் குணமாவேன். பார்க்க முடியலையே. மேற்கூரை பிரித்து இறக்கப்பட்டது. 4 பேர் உதவி செய்தார்கள். சீசன் ஆஃப் ரிடெம்ஷன். யாருக்கு? திமிர்வாதக்காரன். பார்க்க முடியலையே. கண்கள் திறக்கப்பட்டது. அவங்க பேர் தெரியுமா? உன்னை சுகப்படுத்தினார்ல? தெரியாத ஐயா. ஏதோ ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, அவர் தீர்க்கதரிசி. இயேசு உன்னுடனே பேசுகிறேன் நான். அவரை பரிந்து கொண்டார். காண முடியாதவர்கள், தேட முடியாதவர்கள், கேட்காதவர்கள் கேட்கப்படும் காலம் இந்த காலம். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நல்லா சொல்லுங்க. இயேசுவுக்காக மீட்பின் கரங்களாய், கருவிகளாய் கொஞ்ச காலந்தான் அந்த வண்டி ஓடும். சரிதானா? உங்களை பயங்க அமைக்கணும். நல்லா 100 வயசு வரைக்கும் இருங்க. வாழ்த்து சொல்றேன். இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக ஐயா நாணர் பெட்டியிலே ஒளித்து வைத்தாள். ஒரு தடை வந்தது, ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்தது. மோசஸ் என்ன சொன்னாரு? நான்லாம் மாட்டேன் ஐயா. ஒரு ஹெசிடேட் பண்ண, தயக்கம், தடை, தாமதம், தயக்கம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் மோசே பயன்படுத்தப்பட்டார். ஒருவேளை தடை இருக்கலாம், ஒரு தாமதம் இருக்கலாம், ஒரு தயக்கம் இருக்கலாம். நான்லாம் பேர் கொடுக்கணுமாக்கும், நான் போனா என்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் என் பேடனை புரிஞ்சிட்டீங்களா? என் பாரத்தை புரிந்து கொண்டீர்களா? நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அவ்வளவு உங்களுக்காக பாரப்படுறேன். நான் வரலையா, கேட்டு வரல. ஏசாமி தான் என்னைய எப்படியோ கொண்டு வந்தார் ஐயா. உங்களை பார்க்க பார்க்க எனக்கு பாரம்தான், நெருக்கம்தான் வருது. உங்களுடைய கமிட்மெண்ட்டை விரிவுபடுத்திக் கொள்ளுங்க, அர்ப்பணிப்பை விரிவுபடுத்துங்க ஐயா. சீசன் ஆஃப் செலிப்ரேஷன் மாத்திரமல்ல, சீசன் ஆஃப் ரிடெம்ஷன். தட்ஸ் வை we are celebrating Advent season. அதனால் தான் ஹோப் அண்ட் இங்கே forgiveness, நம்பிக்கையும் மன்னிப்பும் உண்டு என்பதை முதல் கேண்டில் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஹைலி ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ்ல தான் இப்பேற்பட்ட சிம்பிள். இட்ஸ் நாட் எ ட்ரெடிஷன் ஒன். இது மூட பழக்கம் கிடையாதுங்க. இட்ஸ் மீனிங்ஃபுல் ஒன், வெரி மீனிங்ஃபுல். ஐயா, நான் என் குடும்பம் இருண்ட குடும்பம், இருண்ட இடத்துல இன்னும் சாயபத்தில் இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே போனாலே சமாதான குறைவு, வீட்டுக்குள்ளே போனாலே கஷ்டம். இல்லையா, பெரிய வெளிச்சம். சீசன் ஆஃப் செலிப்ரேஷன், சீசன் ஆஃப் ரிடெம்ஷன். தேர்ட் ஒன், சீசன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்று உருவாக்கத்தின் காலம். திருப்பி கொடுவோமா? அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம்
9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பவுலுக்கு ஒரு சத்தம் வருகிறது, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், நீ என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ற? உடனே சொல்றாரு, ஆண்டவரே நீர் யார்? மீண்டும் சத்தம், நீ துன்பப்படுத்துகிற, சொல்லுங்க இயேசு, எல்லாரும் சொல்லுவோம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ வேதனைப்படுத்துகிற இயேசு நானே, நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறாயே அந்த இயேசு நானே, அர்ப்பணிக்காமல் இருக்கிறாயே அந்த இயேசு நானே. தேவ பிள்ளைகளே, சீசன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்று உருவாக்கத்தின் காலம். எப்படி மாற்று உருவாக்கம்? ஃபைட்டர் பிகேம் ஃப்ரெண்ட் மேக்கர். எல்லாரையும் காயப்படுத்த, எல்லாரையும் வேதனைப்படுத்த, சீஷரை கட்ட புறப்பட்டு போனவன் இப்போது ஃப்ரெண்ட் மேக்கர். நண்பர்களை சம்பாதிக்க, ஆத்துமாக்களை சம்பாதிக்க அனுப்பப்பட்டான் என்று அதே அதிகாரம் 15-16 சொல்லப்படுகிறது. சரிதானா? ஃபைட்டர் பிகேம் ஃப்ரெண்ட் மேக்கர். மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். பர்சிக்யூட்டர் பிகேம் ப்ராபகேட்டர். எல்லாரையும் துன்பப்படுத்தினவர் இயேசுவை அறிவிக்கிற மகனாக புறப்பட்டு போனார். மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐயா, லெந்து காலம் வரும் போகும். என் வாழ்க்கையில என்னையா டிரான்ஸ்ஃபர்மேஷன்? சொல்லுங்க, என் வாழ்க்கையில என்னையா டிரான்ஸ்ஃபர்மேஷன்? எனக்குள்ள ஏதாவது சின்ன சேஞ்ச் இருந்துச்சா? ஆண்டவன் இந்த டிசம்பர்ல முடிவதற்குள்ள 1ஆம் தேதி வந்திருக்கிறோம். காலையில ஒரு வாக்குத்தத்தம் சொன்னேன் ஆரம்பத்தில், அது உங்க சொல்ல மறந்துட்டேன். இப்போ அது ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, அதையும் உங்களோடு சொல்றேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். ஆண்டவர் உன் இரட்சகர், ஆண்டவர் உன் மீட்பர். இதுதான்யா மிகப்பெரிய மாற்று உருவாக்கும். இது சேஞ்சஸ் இல்லாம, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாம செலிப்ரேட் பண்ணலாமா? இல்லையா, இல்லை. இது மகிழ்ச்சியின் காலம், இது மீட்பின் காலம், இது ஒரு மாற்று உருவாக்கத்தின் காலம். டிஸ்ட்ராயர் பிகேம் டெவலப்பர். எல்லாரையும் அழித்தான். இப்போது சபையை கட்டுவதற்கு, விசுவாசிகளை கட்டுவதற்கு அதே பவுல் பயன்படுத்தப்பட்டார். ஒன்ஸ் டிஸ்ட்ராயர், இப்போது டெவலப்பர். இதாயா டிரான்ஸ்ஃபர்மேஷன். சதனையா பிறரை இடித்து போட வந்தான், பிறரை காயப்படுத்த வந்தான், பிறரை குற்றப்படுத்த வந்தான். இப்போது ஆத்துமாக்களை கட்ட வந்தான். அவர் ஒரு நண்பரை உருவாக்கினான், இயேசுவை அறிவித்தான், பிறரை கட்டுவதற்கு வந்தான். அதற்கு முன்பதாக பகைஞ்சன், துன்பப்படுத்தினவன், எல்லாரையும் இடித்தவன், உள்ளத்தை இடித்தான். இயேசுநாதர் நட்வந்து காலம், இது ஒரு மாற்று உருவாக்கத்தின் காலம். சேஞ்சஸ் வரணுமே என் வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையில் அந்த சேஞ்சை கொடுப்பதற்கு ஏசாமி உங்களை ஒரு குட்டி மோசையா பயன்படுத்துறாரு. சரிதானே? யார் இந்த மோசஸ்? யூ அண்ட் மீ. நம்ம பத்திரமா அவருடைய பெட்டகத்துக்குள்ள, நாணர் பட்டியல அவர் பார்த்து கொள்வார், அவரை பராமரிப்பார், உங்களையும் என்னையும். இன்றைக்கு தேவை அநேக மோசை தேவை. இன்றைக்கு தேவை மரியாளை போன்று அநேக மரியாள் தேவை. இன்று தேவை சவுலை போன்று தேசத்தை மாற்றக்கூடிய அநேக பவுல் தேவை. எழுந்து நிற்போமா? ஜெபம் செய்வோம். எல்லாரும் சீரியஸாக க்ளோஸ் யுவர் ஐஸ், கமிட் யுவர் செல்ஃப். உங்களையே ஆண்டவரண்டை அர்ப்பணியுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு மகிழ்ச்சியின் காலம், இது ஒரு மீட்பின் காலம், இது ஒரு மாற்று உருவாக்கத்தின் காலம். இந்த காலம்
எல்லாம் ஜெபம் பண்ணுங்களா? மண்டபத்தில் யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, மாற்றத்தை எனக்கு தாரும். ஒரே ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழட்டும். பிறரை மகிழ்ச்சிப்படுத்த என்னையே தியாகம் பண்ண போகிறேன். என்னையே நான் அர்ப்பணிக்க போகிறேன். ஏசாமி, இது ஒரு மாற்று உருவாகத்தின் காலம். என்னை எடுத்து பயன்படுத்தும். ஏசாமி, என்னை எடுத்து பயன்படுத்தும். ஒருவேளை வேதனையோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் முதலாவது மரியாதைக்கு சொல்லப்பட்டது, என்னை பார்த்தார், என்னை சந்தித்தார், என் ரட்சகர். அதே போல உங்களை சந்திக்கிறார். உங்களுக்கு ரட்சகர் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் பிறருக்கு மகிழ்ச்சியாய், மீட்பாய், பிறரை மாற்றுகிற குடும்பங்களாக இயேசு உங்களை பயன்படுத்தட்டும். அன்புள்ள ஆண்டவரே, கிருபை மிகுந்த ஆண்டவரே, இரக்கம் மிகுந்த ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த அட்வென்ட்ல மிக தெளிவாக எங்களோடு பேசினீரே. ஆண்டவரே தோத்திரம், தகப்பனே தோத்திரம். இயேசுநாதரே அர்ப்பணிக்கிறோம். கிருபை பெருகட்டும். எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம். மகிழ்ச்சியின் காலம், மீட்பின் காலம், மாற்று உருவாகத்தின் காலம் எடுத்து பயன்படுத்தும், பயன்படுத்தும், பயன்படுத்தும். இந்த சபையை ஆசீர்வதியும். எங்கள் பேராயத்திற்கு சாயிரம் திருச்சபை ரோல் மாடல் காங்கிரிகேஷனாய் ஆண்டவர் வைப்பீராக. எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் வைப்பீராக. இந்த திருச்சபையை ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கிறீர், இன்னும் உயர்த்தப் போகிறீர். ஒன் ஃபேமிலி, இயேசுவின் குடும்பம் என்ற சிந்தை கொண்டு வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் கிருபை செய்யும். ஊழியங்களை கனப்படுத்தும். எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் மீட்பர் இயேசுநாதரிடமிருந்து வேண்டுகிறோம். ஜீவனுள்ள வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆமென்.